விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்குமா விசிக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக திருமாவளவன் கூறியிருக்கும் நிலையில் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? நேற்றைய தினமே ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார் விசிகவின் தலைவர் திருமாவளவன். இன்று தன்னுடைய முடிவை அறிவிப்பதாகவும் கூறியிருந்தார். என்ன முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? என்ன நடக்குது அங்க? வேதவல்லி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பாரா அப்படின்ற துருப்பு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் யாரும் எதிர்பாராத விதமாக நேற்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆளுநரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார். ஏற்கனவே திரைமறைவில் வந்து திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று உறுதித்தன்மை அல்லாத ஒரு செய்தி பரவிய நிலையில் வந்து திடீரென்று டிடிவி தினகரன் ஆளுநர் சந்தித்து இந்த கோரிக்கை விடுத்ததால் வந்து தமிழக அரசில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலை தான் வந்து தற்போது வந்து இன்றைய தினம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது, முதலமைச்சர் ஆவதற்கான துருப்பு சீட்டு அவர் கையில் தான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதுதான் தமிழரசில் மிகப்பெரிய ஹாட் டாபிக் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் வந்து தமிழக தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்றார். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவை வந்து வெளிப்படையாகவும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கேட்டறிந்தார். இந்நிலையில் வந்து நேற்றைய தினம் செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில குழு கூட்டத்திற்கு பிறகு இடதுசாரி கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் மக்கள் பிரச்சினைக்காக திமுகவுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்ற கருத்தையும் வெளிப்படையாக அறிவித்துவிட்டார்கள். ஏற்கனவே தொல் திருமாவளவன் பேசிய போது வந்து இடதுசாரி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதே நிலைப்பாடு தான் தான் எடுப்பேன் என்று கூறியிருந்தார். இடதுசாரி கட்சிகள் 2 பேருமே வந்து ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம் என்ற கருத்தை வெளிப்படுத்திய நிலையில் வந்து நேற்றைய தினம் மாலையில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வந்து உயர்நிலைக்குழு கூட்டம் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டது. அப்போது பெரும்பான்மையானவர்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பேசியவர்களிடம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை வந்து குறிப்பாக ஏன் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் நமக்கு தற்போது சூழ்நிலை வந்து மிக முக்கியமானது, கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். எனவே வந்து துணை முதல்வர் பதவி கேட்க வேண்டும், கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கேட்க வேண்டும் என்று அனைவருமே வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் வந்து தமிழகத்தில் வந்து புதிதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தை வந்து தெளிவாக அனைத்து நிர்வாகிகள் பேசிய நிலையில் தான் வந்து தமிழக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நேரடியாக திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார். நீங்கள் என்ன முடிவு வேணும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரும் கூறியதாக தகவல் இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய டி நகர் இருக்கக்கூடிய இந்த ரெசிடென்சி ஹோட்டலில் தான் வந்து திருமாவளவன் தங்கியிருந்தார். பரபரப்பான சூழல் நேற்று நிலவியது. இங்கிருந்து தான் அவர் முதலமைச்சர் வீட்டு மு க ஸ்டாலின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். எனவே வந்து அதிக நிர்வாகிகள் மற்றும் தாவேக நிர்வாகிகள் வந்து அவரை சந்தித்து வந்து தொந்தரவு செய்ததால் வந்து நேற்றைய தினம் இரவு அவர் இங்கிருந்து கிளம்பிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர் எங்கு தங்கியிருக்கிறார், இதுவரைக்கும் வந்து திருமாவளவன் எங்கு தங்கியிருக்கிறார், வழக்கமாக அவர் தங்கக்கூடிய வேளச்சேரி தாய்மன் அலுவலகத்திலும் இல்லை, கட்சி அலுவலகத்திலும் இல்லை, இந்த நேற்று தங்கியிருந்த இரவு தங்கியிருந்த ஹோட்டலும் இல்லை, எங்கு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதியிருக்கிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படின்றத வந்து நாளை தினம் அறிவிப்பேன் என்று நேற்று கூறியிருந்தார்கள். அதே போல கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறியிருந்தார் திருமாவளவன் நாளை காலை 11 மணி அளவு செய்தியாளர் சந்தித்து அறிவிப்பார் என்று. இதற்கு என்ன காரணம் என்றால் வந்து கட்சி நிர்வாகிகள் அனைவருமே வந்து ஒருமித்தமாக வந்து பலர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற கருத்தை வலியுறுத்தியிருந்தாலும் துணை முதல்வர் பதவி கேட்கிறார்கள். குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார். அதில் எந்த தொகுதியிலே அவர் வந்து வாபஸ் வாங்கிறார் அந்த தொகுதியில் வந்து திருமாவளவன் போட்டியதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், அவரை துணை முதல்வராக்க வேண்டும். அதே போன்று கட்சியில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அளித்திருக்கிறார்கள். 2 எம்எல்ஏக்கள் வைத்தவர்களுக்கு துணை முதல்வர் என்றால் 5 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவர்களும் துணை முதல்வர் பதவி கேட்பாளர்கள் என்ற ஐயப்பாடு காரணமாக தாவேக நிர்வாகிகள் வந்து குழப்பத்திருக்கிறார்கள், என்ன செய்வது தெரியாமல். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நேற்று இரவு முழுக்கும் வந்து தொடர்ந்து வந்து தாவேக தரப்பில் வந்து திருமாவளவன் தொடர்ந்து பேச முயற்சித்திருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் வேற வழியின்றி விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும், முதல்வராக வேண்டும் என்பதற்காக வந்து பாமக தரப்பிலும் தொடர்பு கொண்டு பேசப்பட்டது. குறிப்பாக வந்து பாமக தரப்பில் சௌமியா அன்பின் வந்து விஜயின் ஆலோசகர் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பேசியிருக்கார். ஏற்கனவே வந்து இவர் வந்து 2016
பாமக தனித்து சட்டமன்றத்தில் போட்டியிட்ட போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற கருத்தை மையப்படுத்தி இவர்தான் அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வைத்துக் கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சௌமியா அன்புமணியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது நாங்கள் தற்போது பாஜக மற்றும் அதிமுக கூட்டில் இருக்கிறோம். சமீபத்தில் தான் நாங்கள் ராஜ்யசபா எம்பி பதவி பெற்றிருக்கிறோம். எனவே நாங்கள் உங்களை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது என்ற கருத்தை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே தற்போது மீண்டும் திருமாவளவனை நாடி தாவேகா நிறுவனம் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த முதல்வராக இருக்க துருப்பு சீட்டு திருமா கையில் தான் இருக்கிறது. இன்றைய காலை 11 மணி அளவில் அவர் செய்தியாளர் சந்திப்பாக கூறுகிறார்கள். திருமாவளவன் தரப்பில் கோர்க்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் 3 கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் தாவேகா தரப்பில் ஏற்கப்படும், அதை நிராகரிக்கப்படும் என்பது தெரியவில்லை. இதெல்லாம் அறிந்த பிறகுதான் இது ஒரு முடிற்றுப்புள்ளி வைத்த இரவு நேரத்தில் தொலைபேசி வழியாக பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திண்டிவனத்தில் போட்டியிட்ட வன்னியரசு அவர்கள் துணை முதல்வர் பதவி, அமைச்சரவையில் இடம் என்பது போன்ற நிபந்தனைகளை அவர்கள் கேட்பதாக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறீர்கள். விரிவான தகவல்களை அங்கிருந்து தந்தமைக்கு நன்றி முருகேசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.